வணக்கம். இன்றைக்கி தினம் ஒரு தகவலில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்ம நண்பர் ஒருத்தர் பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தார். போகிற வழியில் ஒரு காவல்துறை டிராஃபிக் போலீஸ் வந்து அவரை நிறுத்தியிருக்காங்க. நிறுத்தினோடனே என்னடா இது காவல்துறை நம்மளை நிறுத்துறாங்களே அப்படின்னு பயந்தார். அது வந்து ஒரு மகளிர் காவல்துறை. அவங்க வந்து நிறுத்தி இந்த மாதிரி ஒரு வயதான பாட்டி ஒருத்தவங்க நின்றுட்டாங்க. அவங்க ஓரமாக அவங்கள வந்து கொஞ்சம் தூரம் இங்கேருந்து அந்த முனைவரெலாம் கொஞ்சம் அவங்களை விட்டுருங்க, அவங்க நடந்து போக முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டியை பைக்கில் ஏற்றிட்டு அவரும் ட்ராவல் பண்ணி போகிறாரு. ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த பாட்டி என்ன கேட்குறாங்க, தம்பி என்ன இன்னும் ஒரு கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே விட முடியுமா அப்படின்னு சொன்னோடனே நம்ம நண்பரும் வந்து இல்லை பாட்டி நான் அந்த பஸ் ஸ்டாண்ட் தாண்டி தான் போகிறேன், உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் நிறைய விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரைட் சைடில் வருது. நம்ம நண்பர் வந்து லெஃப்ட் சைடில் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அந்த பாட்டி என்ன சொன்னாங்க, என்னால் ரோட் கிராஸ் பண்ண முடியாதுப்பா, நான் ரைட் சைடில் பஸ் ஸ்டாண்டே கொஞ்சம் விட்டுடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே சரி பாட்டி நான் விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பரும் வந்து அந்த ரோடை கிராஸ் பண்ணி யூட்டர்ன் பண்ணி அந்த பஸ் ஸ்டாண்டை ட்ராப் பண்ணிட்டு போகிறாரு. ட்ராப் பண்ணும்போது அந்த பாட்டி ஒரு புன்னகையோட அவர் வந்து ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாங்க. அந்த புன்னகையிலே அந்த ஒரு அவரை வாழ்த்துறது தெரியுது. இந்த விஷயம் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்மளால் முடிஞ்சதை நம்மளால் முடியாதவங்களுக்கு அதை செய்யணும். ஆனால் வந்து ஒரு ஊனமுற்றவங்களோ முதியவர்களோ அந்த மாதிரி இருக்கவங்கள உங்களால் முடிஞ்சதை போகிற வழியில் ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. அவங்கள நீங்களாக வாண்டடாக போய் கேட்டு என்ன சாப்பிட்றீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. அவங்க எதனா முடியல எனக்கு வேணும் அப்படின்னும் போது அதை நீங்கள் பண்ணி அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.